ஒரு நாள்ல நம்ம கூடவே இருக்கிற ஒரு விஷயம் இது மொபைல் ஃபோன். இந்த மொபைல் ஃபோனோட லைஃப் டைமை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு, அதாவது ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு ஒருக்க மொபைல் மாற்றுறவங்க இருப்பாங்க, 2 மாதத்துக்கு ஒருக்க மாற்றுறவங்க இருப்பாங்க, சில பேர் 6 மாதத்துக்கு ஒருக்க மாற்றுவாங்க, சில பேர் வாங்கினா ஒரு ஃபோனு நல்லா நச்சுன்னு ஒரு ஃபோனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் மாற்றவே இல்லை, ஒரு 5 வருஷத்துக்கு அதே ஃபோன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது. உங்கள் ஃபோனோட லைஃப் டைம், அதாவது ஒரு வருஷம் தான் வரும் அப்படி இருக்க ஃபோனை வந்து எப்படி 2 வருஷம் இல்லை 3 வருஷத்துக்கு யூஸ் பண்ணுறது, இல்லை ஆல்ரெடி என் ஃபோன் பயங்கர பழசாயிடுச்சு, ஃபோன் செத்து போகிற நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் எப்படி அதோட லைஃப் டைமை எஃபெக்டிவாக இன்னும் கொஞ்ச நாள் வர வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹே கைஸ், என் பேர் கிரிஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்கி டாக்ஸ் தமிழ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனல் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தொட்டுருச்சு. அந்த 100 சப்ஸ்கிரைபர் யாரு அப்படின்னு பார்த்தா ட்ரெண்டி சினி பிக்ஸ், இவங்க தான் நம்மளோட 100 சப்ஸ்கிரைபர். உங்களுக்கு ஒரு பிக் ஷவுட் அவுட். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து உங்க சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே நன்றி. ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல உங்க போனோட எக்ஸ்டர்னல் கம்பவுண்ட்ஸ் அண்ட் இன்டர்னல் கம்பவுண்ட்ஸ் ரெண்டு பத்தி தான் பேச போறோம். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, போன் நீங்க வாங்கி உங்க கைக்கு வந்த உடனே போனோட லைஃப் டைம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ போன் கையில வந்த உடனே பில் காப்பி, நீங்க எங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஆஃப்லைன் பர்ச்சேஸ் பண்ணாலும் பில் காப்பியை எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எல்லா போனுக்குமே மினிமம் 1 இயர் வாரண்டி தருவாங்க. நீங்க உங்க போன்ல 1 இயர்க்குள்ள ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கிளைம் பண்றது உங்களுக்கு பில் ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் நீங்க வாங்குற பில்லோட ஒரு போட்டோ காப்பியை எடுத்து வச்சுக்கோங்கிறது நான் ரெக்கமெண்ட் பண்ற ஒரு டிப். நிறைய பேர் நினைக்கலாம், என் போனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நான் ஏன் ப்ரோ சர்வீஸ் சென்டருக்குலாம் போறேன், எங்க வீட்டு பக்கத்திலேயே இருக்க ஒரு அண்ணன் இருக்காரு, அவர்கிட்ட கொடுத்தா என்ன பிரச்சனை இருந்தாலும் அவர் படி பிரிச்சு மேய்ஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லுவீங்க. பட் அது அட்டர் வேஸ்ட் தான். சர்வீஸ் சென்டர்ல கொடுக்குற சர்வீஸ் அளவுக்கு எந்த ஒரு லோக்கல் கடைனாலையும் கொடுக்க முடியாது. நீங்க ஒரு பழைய போன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த கடையில கொடுக்கலாம். பட் ஒரு புது போனு வாரண்டி இருக்குன்னு நீங்க பெட்டர் வந்து சர்வீஸ் சென்டருக்கு போறது தான். ஏன்னா நீங்க சப்போஸ் இங்க ஒரு வாட்டி நீங்க கொடுத்து செக் பண்ணிட்டு சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க திருப்பி அதுக்கப்புறம் சர்வீஸ் சென்டர் கொண்டு போனீங்கன்னா உங்க போனை பிரிச்சிருக்காங்கிறத அவங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால உங்க வாரண்டி கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்க போனை வாங்கி 1 இயர்க்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா டேரக்டா சர்வீஸ் ப்ரொவைடர் இல்லை சர்வீஸ் சென்டருக்கோ போறது தான் பெட்டர். அண்ட் என்னோட டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 1 இயர் வாரண்டி இருக்கு, வாரண்டி எந்த டேட் வரைக்கும்ங்கிறத வாரண்டி கார்டுலேயே கொடுத்துருப்பாங்க. எந்த டேட் வரைக்கும் இருக்குங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அந்த டேட்டுக்கு 1 மந்த் இல்லை 1 வீக் முன்னாடி ஒரு ரிமைண்டர் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோன் லெவலில் ஏதாவது உங்களுக்கு டைரி எழுதுற பழக்கம் இருந்தால் டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஃபோன்லேயே ரிமைண்டர் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 1 மந்த் இல்லை 1 வீக் முன்னாடி ரிமைண்டர் வந்துச்சுன்னா நீங்கள் அப்போதைக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் சர்வீஸ் அந்த ஃப்ரீ சர்வீஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாரண்டி மூலமா நம்மளுக்கு கிடைக்கிற சர்வீஸ் எல்லாமே ஃப்ரீங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் வாங்கும் போதே டெம்பர் கிளாஸும் கேஸும் அவங்களே கொடுக்குறாங்க. அது பழசாயிடுச்சு அப்படின்னா உடனே நம்ம கேஸ் வாங்குவோம், இல்லை டெம்பர் கிளாஸ் உடஞ்சி போச்சுன்னா அதை மாற்றுறதுக்கும் போகிறோம். ஸோ அப்படி வாங்குற கேஸ் அண்ட் டெம்பர் கிளாஸ் வந்து முடிஞ்ச அளவு ஹை குவாலிட்டியில் காஸ்ட்லியானதாக வாங்கி போடுங்க. நீங்கள் வந்து நான் ஒரு வாட்டி ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு டெம்பர் கிளாஸ் ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு 1 மந்த்லேயே 2 மந்த்ஸ்லேயே திருப்பி கீழே வந்து உடஞ்சிச்சுன்னா திருப்பி அடுத்த 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் திருப்பி ஒன்று மாற்றணும், திருப்பி அடுத்த 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் அடுத்து மாற்றணும். அந்த காஸ்ட்லாம் நீங்கள் சேர்த்து வச்சு ஒரே டெம்பர் கிளாஸை நல்லா காஸ்ட்லியாக போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 இயர் இல்லை 1.5 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு டெம்பர் வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி கேஸும் மொபைலில் கரெக்டாக ஃபிட் ஆகாமல் ரொம்ப லூஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி கேஸும் போடாதீங்க. முடிஞ்ச அளவு கரெக்ட் சைஸில் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி நல்ல காஸ்ட்லி கேஸாக வாங்கி போடுங்க. சப்போஸ் உங்களோட கேஸ் வந்து மொபைல் கேஸ் வந்து லூஸாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி டஸ்ட்டு கல்லாம் அந்த கவருக்குள்ளே போச்சு, லூஸாக இருக்க கவருக்குள்ளே போச்சுன்னா உங்கள் ஃபோனோட பின்னாடி இருக்க பெயிண்ட்டை ரிமூவ் பண்ணி அங்கங்கே வெள்ளையாக ஸ்க்ராட்ச் மாதிரி ஆக்கி விட்டுரும். கேஸையும் உங்கள் ஃபோன் மொபைல் கேஸையும் டேமேஜ் பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயமும் கேஸ் பற்றி தான், கேஸ் அண்ட் டெம்பர் பற்றி தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை வந்து ஒரு வாட்டி நல்லா காஸ்ட்லி ஃபோனாக வாங்கிட்டு ஒரு 4 வருஷம் இல்லை 5 வருஷத்துக்கு இந்த ஃபோன் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். உங்கள் ஃபோனுக்கு நிறைய கேஸ் வாங்கி வச்சுக்கோங்க. மொபைல் கேஸ் வந்து ஒரு 4-5 வாங்கி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்கள் ஃபோனோட ப்ரொடக்ஷன் நிப்பாட்டிட்டாங்க, உங்கள் ஃபோன் ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னா கேஸ் வந்து அவ்வளோ வராது. ஸோ முடிஞ்ச அளவு காசு இருக்கும் போதே 4-5 நல்ல மொபைல் கேஸ் தான் வாங்கி வச்சு, அதே மாதிரி டெம்பரும் நீங்கள் 4-5 வாங்கி வச்சுக்கிறது பெட்டர். அடுத்து பார்க்க போகிறதும் ஃபோனோட எக்ஸ்டர்னல் சேஃப்டி வேண்டி தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனை ஒரு கேஸ்க்குள்ள நல்ல கேஸாக வாங்கிட்டேன், நீங்கள் நல்ல டெம்பர்டாக போட்டேன், டெம்பர்ட் போட்டாச்சு, கேஸ் போட்டாச்சு, அடுத்து ஒரு 15 வருஷத்துக்கு இந்த ஃபோனை அந்த கேஸ்குள்ளேருந்து வெளியவே எடுக்க வேணாண்டா அப்படின்னு நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுவும் நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய தப்பு. கேஸ்லேருந்து அடிக்கடி ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லாடி மந்த்லி ட்வைஸ் ஆகுது உங்கள் ஃபோனை கேஸ்லேருந்து வெளியே எடுத்துட்டு, எல்லார் வீட்லையுமே இப்போ ஹேண்ட் சானிடைசர் இருக்கும். கொரோனா டைமில் ஹேண்ட் சானிடைசர் இருந்தால் ஒரு சாஃப்ட் கிளாத்தில் லைட்டாக போர் பண்ணிட்டு அதை எடுத்து உங்கள் ஃபோனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க. ஏன்னா ரொம்ப நேரம் அந்த கேஸ்குள்ளே இருக்கிறதுனால இங்கே வந்து பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. குழந்தைங்க யார்ட்டையாவது உங்கள் ஃபோனை கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க வாயிலெல்லாம் வைப்பாங்க. ஸோ அந்த பாக்டீரியாஸ் அவங்க கன்சியூம் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து பிரச்சனையாக போயிடும். ஸோ முடிஞ்ச அளவு உங்கள் ஃபோனை வந்து வாரத்துக்கு 2 தடவை இல்லை ஒரு மாதத்துக்காவது 2 தடவை கேஸ்லேருந்து வெளியே எடுத்துட்டு கேஸையும் நல்லா ஹேண்ட் சானிடைசர் போட்டு நல்லா க்ளீன் பண்ணுங்கள். இல்லை உங்கள்கிட்ட மொபைல் கிளீனர் இருந்துச்சு அப்படின்னா
நீங்கள் அதை அஃபோர்டபுள் காஸ்ட்டில் வாங்கியிருக்கீங்கன்னா அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் க்ளீன் பண்ணலாம். பட் க்ளீன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இது வந்து ஒரு இன்டர்னல் சேஃப்டி காண்டி தான். எப்படின்னா ஒரு ஃபோனுக்கு ரொம்ப முக்கியமானது பேட்டரி லைஃப். இந்த பேட்டரி லைஃபை எப்படி சேவ் பண்ணலாம்? உங்கள் ஃபோனை மேக்ஸிமம் 10%லேருந்து 90% சார்ஜுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. ஃபுல்லாக அடின்னு அடிச்சு ஒரு 0% இல்லை 1%ல இருக்கும்போது போய் சார்ஜ் போடுறதும் வேஸ்ட் தான். 100% வரைக்கும் சார்ஜ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுறது வேஸ்ட் தான். மேக்ஸிமம் நல்லா ஒரு 10% வரைக்கும் யூஸ் பண்ணுங்க. ஒரு 90% இல்லை 85% வரைக்கும் சார்ஜ் ஆனால் போதும். அதுக்கப்புறமா எடுத்து நல்லா யூஸ் பண்ணுங்க. நம்ம ஒரு 10%, 80 இல்லை 90% மெயின்டைன் பண்ணால் ஃபோனோட பேட்டரி லைஃப் ரொம்ப நாள் வருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சார்ஜிங் பற்றி பேச உடனே அடுத்து வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடாப்டர். எல்லா ஃபோனுக்குமே ஒரிஜினல் அடாப்டருக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த ஒரிஜினல் அடாப்டர் தொலைஞ்சிருச்சு இல்லை உடஞ்சிருச்சு அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்தில் இருக்க மொபைல் கடைக்கு ஒரு 150 200 ரூபாய்க்கு பெஸ்ட் அடாப்டரா கொடுங்கன்னு கேட்போம். அவரும் தி பெஸ்ட் அடாப்டரா ஒன்று கொடுப்பாரு. நம்ம யூஸ் பண்ணி ஒரே மாசத்துல திருப்பி அதே கடைக்கு போய் இன்னொரு பெஸ்ட் அடாப்டர் கொடுங்க, திருப்பி ஒரு மாசம் இதே மாதிரி கேஸுக்கு சொன்ன கதை தான் இருக்கும். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஒரிஜினல் அடாப்டரை நீங்க வந்து பிராண்ட் இருந்து கேட்டு வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. நீங்க அந்த கடையில நீங்க வாங்குற நார்மலா ஒரு அடாப்டர் வாங்குற கடையில நீங்க போய் கேட்டு பார்க்கலாம். இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்க போனோட உங்க பிராண்டோட அடாப்டர் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி வாங்க. அடாப்டர் பத்தி பேசுறதே அடுத்து கேபிள் தானே. கிடைச்ச கேபிள் எடுத்து சொல்லி சார்ஜ் போட்டோம் அப்படின்னா போனோட பேட்டரி லைஃப் பாதிக்கப்படுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா நல்லா திக்கான ஷார்ட்டான கேபிளா வாங்க. இது ஒரு நான் தர ஒரு டிப்பு. எப்பயுமே கேபிள் வாங்கும்போது ஷார்ட் லென்த் தான் வாங்கலாம். லாங் லென்த் கேபிள் வாங்கணும் அப்படின்னா கேபிள் ஹீட்டிங்கே பாதி எலக்ட்ரிசிட்டி வேஸ்ட் ஆயிடும். முடிஞ்ச அளவு ஷார்ட் லென்த்தா இருக்க கேபிள்ஸ் வாங்குனீங்க. நீங்க நிறைய பேர் பார்த்துருக்கலாம், நீங்க மொபைல் வாங்கும்போது மொபைலோட வர அடாப்டர் கேபிள் பார்த்தீங்கன்னா அந்த கேபிள் லென்த் வந்து சின்னதாக தான் இருக்கும். ஏன் அந்த கம்பெனிக்காரங்களே சின்னது பண்ணி கொடுக்குறாங்கன்னு எனக்கே யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் இதுதான். சின்ன கேபிளா இருந்தா ஹீட் வந்து கொஞ்சம் தான் ஆகும். எப்பயுமே எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது கொஞ்சம் ஹீட் லிபரேட் ஆகும். பட் லாங் கேபிளா இருந்தா அது எலக்ட்ரிசிட்டி டிராவல் ஆகிற டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. ஸோ ஹீட் ரொம்ப வெளியாகும், எலக்ட்ரிசிட்டி வேஸ்ட் ஆகும், சீக்கிரமும் சார்ஜ் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவு சின்ன கேபிளா நல்லா திக்கா இருக்க கேபிளா வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ அடுத்து பார்க்க போகுது நம்ம போனை என்னைக்காவது ஒரு நாள் மாடியிலேருந்து கீழே விழுந்திருக்கும், இல்லை நம்ம பாக்கெட்லேருந்து எடுக்கும்போது தெரியாமல் கீழே விழுந்திருக்கும். விழுந்தப்போ ஒன்றுமே இருக்காது. உடனே நம்ம எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்ட்கிட்ட போய் மச்சான் இங்கே பாடுறா என் ஃபோனு 2வது மாடியிலேருந்து கீழே விழுந்துச்சு ஒன்றுமே ஆகடா அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருப்பீங்க. பட் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் உங்கள் ஃபோனை கீழே போடும்போதும் நிறைய இன்டர்னல் மைக்ரோ காம்பனன்ட்ஸ் வந்து உங்கள் ஃபோனுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதில் சின்ன காம்பனன்ட் கூட டேமேஜ் ஆயிருக்கலாம், அது உங்களுக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி கீழே போட அந்த காம்பனன்ட்ஸ் வந்து அதிகமாக டேமேஜ் ஆச்சுன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து உங்க போன்ல ஜாஸ்தி வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷாக் ப்ரூஃப் கேசஸ் விற்கிறாங்க. நான் மொபைல் கேஸஸ் சொன்னேன், மொபைல் கேஸ் ஷாக் ப்ரூஃப் கேஸ் நல்ல கார்னர்ஸ்ல இருந்து குஷன் வச்ச மாதிரி இருக்க கேசஸ்லாம் இருக்கு. அந்த கேஸ் யூஸ் பண்ணி அப்படின்னா கீழே விழுகிறப்ப போனுக்கு அவ்வளவு டேமேஜ் ஆகுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்க்க போகுது உங்க போனை அடிக்கடி ஹாட்டா இருக்க பிளேஸ்ல வைக்க கூடாது. மோஸ்ட்லி வந்து சன்னு கீழே ரொம்ப வைக்காதீங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லாங் டிரைவ் போவாங்க. நிறைய பேர் வந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கே வண்டியில தான் போவாங்க. அந்த மாதிரி போறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பாக்கெட்ல போனை வச்சுட்டு ஹெட்ஃபோன் எடுத்து மாட்டிட்டு வெயில்ல ஹெல்மெட் பண்ணிட்டு போறீங்க. அடிக்கிற வெயிலுக்கு நம்ம மண்டையே சூடாயிடுது. போனோட நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா? ஆல்ரெடி பாக்கெட்ல வச்சிருக்கோம், அது போக நம்ம வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணிருக்கோம், பாட்டு கேட்டு போறோம் அப்படின்னா அதுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ஹீட் ஆயிட்டு இருக்கும். ஸோ நார்மலா ஹீட் ஆகிறத விட ஒரு வெயில் கடியில இருந்தா பயங்கரமா ஹீட் ஆகி பேட்டரி வெடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் முடிஞ்ச அளவு வெயில்ல இல்ல சூடா இருக்க பிளேஸ்ல வந்து உங்க போனை வைக்காம மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்க போனோட லைஃப் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படி சொன்னோடனே உடனே என்ன நிறைய பேர் பண்றாங்க முட்டாள்தனமான ஒரு விஷயம். இப்போ டிக்டாக்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, போன் எடுத்து பப்ஜி விளையாடுறதுக்கு உடனே போன் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது, பின்னாடி தயிர் பாக்கெட்டை ஜில்லுன்னு வைக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி உங்க போன் வந்து ஒரு நார்மல் டெம்பரேச்சர்ல ஆல்ரெடி நீங்க யூஸ் பண்ணி கொஞ்சம் சூடா இருக்கும். இப்போ நார்மலா ஒரு ஸ்டீலே இப்போ ஒரு ஸ்டீல் ராட் இருக்கு, ஃபுல்லா ஹீட் பண்றோம், அது கரெக்டா உருகிட்டு நல்லா ஹாட்டா இருக்க டெம்பரேச்சர்ல தண்ணி ஊத்துனா என்ன ஆகும், அது இருக்கிற ஷேப்ல ஏடாகுறமா ஒரு ஷேப்ல வந்து அப்படியே ஹார்ட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி தான் ஃபோனும். உங்கள் ஃபோனோட இன்டர்னல் காம்பனன்ட்ஸ் எல்லாமே மெட்டல், ஒரு சிலர் வந்து மெட்டலில் ஒரு சிலர் பிளாஸ்டிக் செஞ்சுருப்பாங்க. ஸோ உங்கள் ஃபோனோட காம்பனன்ட்ஸ் எல்லாமே டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பேண்ட் அண்ட் கம்ப்ரஸ் ஆகிற மாதிரி தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு நல்லா சூடாக இருக்கும்போது டக்குனு போய் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, இல்லை ஐஸை தூக்கி பின்னாடி வைக்கிறது, இல்லை ஜில்லுன்னு இருக்க தயிர் பாக்கெட் எடுத்து பின்னாடி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணீங்கன்னா உள்ள இருக்க காம்பனன்ட்ஸ் வந்து அதிக லெவலில் டேமேஜ் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. என்னடா இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நிறைய பேர் பண்ணுறாங்க, அதனால தான் இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொன்னேன். ஸோ அடுத்து உங்கள் ஃபோனை வந்து வீக்லி ட்வைஸ் ஆகுது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்க நைட் டைமில். நிறைய பேர் சொல்லுவீங்க, நான் வந்து நைட் டைம் தான் யூஸ் பண்ணுறது இல்லையே, சார்ஜ் போட்டு அப்படியே வச்சிடுறேன். உங்கள் பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்கும் அங்கே ஒரு ஒர்க் நடக்குது, அந்த ஒர்க் கூட உங்கள் ஃபோனை வந்து ஸ்லோ டவுன் ஆகும். நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்குது. பேக்ரவுண்ட் ஆப்ஸ் வந்து அடிக்கடி கிளியர் பண்ணிட்டே இருப்பீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் தூங்கும் போது கன்ஃபார்மாக யாரும் அதெல்லாம் கவனிக்கிறது இல்லை, யூஸ் பண்ணிட்டு அப்படியே போட்டு தூங்கிடுவாங்க. பேக்ரவுண்ட் ஆப்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஃபோனோட பேட்டரி வந்து அஃபெக்ட் பண்ணும். அது இல்லாமல் ஃபோனோட ரேம்ல நிறைய கேட்ச் சேர்ந்துடும். கேட்ச்னா என்னன்னா ஒவ்வொரு ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது அதை எடுத்துக்கிற ஒர்க் ப்ராசஸ் தான் கேட்ச்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேட்சஸ் நிறைய சேர்ந்து அப்படின்னா பேட்டரி பர்ஃபார்மன்ஸையும் மொபைல் பர்ஃபார்மன்ஸையும் கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை எனக்கு வந்து சுவிச் ஆஃப்லாம் பண்ண முடியாது, நைட் டைம்ல எனக்கு முக்கியமான மெசேஜ்லாம் வரும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு
நைட் டைம்ல ஷெட்யூல்டு பவர் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இப்போ புதுசாக வர ஃபோன்ஸ்லையும் பழசா வர ஃபோன்ஸ்லையும் நிறைய இருக்கு. ஷெட்யூல் பவர் ஆஃப் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு இந்த டைமுக்கு ஒரு ஷெட்யூல் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த பர்டிகுலர் டைமுக்கு மட்டும் உங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்கும். ஸோ நைட் டைம் லேட் நைட் மெசேஜஸ் வரும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த ஆப்ஷன் வந்து பெட்டர் ஆப்ஷனா இருக்கு. நம்ம எப்படி தூங்கி எந்திரிச்சா ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அதே மாதிரி தான் ஃபோனுக்கும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது ஃபுல் ஃப்ரெஷ்ஷாக ஒரு புது மொபைல் யூஸ் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ மந்த்லி ட்வைஸ் ஆகுது உங்க ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் தான் எல்லாருக்குமே ஒரு டவுட்டா இருக்க ஒரு பாயிண்ட். நிறைய பேர் வந்து இதை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போனுக்கு வந்து நிறைய அப்டேட் வருது, ஆண்ட்ராய்டு அப்டேட் வருது. இப்போ வர அப்டேட்லாம் கொடுத்தா வந்து நிறைய பக் சேர்ந்துருது, போனோட பேட்டரியை வந்து குறைச்சிருது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். கிடையவே கிடையாது. உங்க போன்ல நீங்க வந்து பீட்டா வெர்ஷன் அப்டேட், அதாவது நார்மலா காமனா ஒரு அப்டேட் விட்டுருவாங்க, பிரவுசர்ல போய் டவுன்லோட் பண்ணி ஏத்துவீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அப்டேட்ஸ் தான் உங்க போனை வந்து பேட்டரி அப்படியே குறைச்சிடும், போனை டேமேஜ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க நார்மலா செட்டிங்ஸ்ல போயிட்டு சாஃப்ட்வேர் அப்டேட்ல போய் பாத்தீங்கன்னா அங்க அப்டேட் வந்துச்சு அப்படின்னா உங்க பிராண்ட் வந்து உங்க போனுக்கு ஏத்த மாதிரி மாத்திட்டு ஏதாவது பக்ஸ் இருந்தா கூட பழைய ஓஎஸ் வந்து உங்க போன்ல இருந்து நிறைய பேட்டரி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா இந்த புது அப்டேட் கூட அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஏத்த மாதிரி கூட அதை வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவு உங்க சாஃப்ட்வேர் அப்டேட் செட்டிங்ஸ்ல போய் சாஃப்ட்வேர் அப்டேட்ல வர அப்டேட்டை வந்து முடிஞ்ச அளவு எல்லா அப்டேட்டுமே கொடுத்துருங்க. எனக்கு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க, அது வந்து நான் இன்ஸ்டால் பண்ணேன், கொஞ்சம் ஹேங் ஆகுது, நிறைய பக்ஸ் இருக்கு அங்கங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட அப்படி அப்டேட்ஸ் வந்தாலும் ஒரு வாரம் இல்ல 2 வாரத்திலேயே புது அப்டேட் கொடுத்துருவாங்க அந்த பக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி. ஸோ வந்து உங்க போன்ல உங்க செட்டிங்ஸ்ல வர அப்டேட்ஸை மறக்காம அதை வந்து அப்டேட் பண்ணிருங்க. பட் நீங்க வந்து பீட்டா வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணீங்க, பிரவுசர்ல போய் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி உங்க போன் இருக்காங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. இதை பத்தி தெரியாது அப்படின்னா பீட்டா வெர்ஷன்ஸ் எதுவும் ஏத்த வேணாம். உங்க போன்ல அப்டேட் கேட்டா நீங்க தைரியமா கொடுக்கலாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க போன்ல இருக்க ஆப்ஸ். இந்த ஆப்ஸ் அப்டேட் பண்றதுனால கூட என் போனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறையும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் அதுவும் தப்பு தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வாட்ஸ்அப் எடுத்துக்கிறேன். இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க வாட்ஸ்அப் வந்து என் போன்ல இருந்து நிறைய பேட்டரி ட்ரெயின் பண்ணுது அப்படின்னா அடுத்து அந்த வாட்ஸ்அப் அப்டேட் கொடுக்கும்போது அந்த ஆப்டிமைஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. உங்க பேட்டரியில இருந்து கம்மியா பவர் எடுக்கிற மாதிரி தான் ஆப்டிமைஸ் தான் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் ஏதாவது பக்ஸ் இருந்துச்சு பழைய ஆப்ஸ்ல அப்படின்னா அந்த பக்ஸை ஃபிக்ஸ் பண்ற மாதிரியும் உங்க போனை இன்னும் ஃபாஸ்டா வேலை பார்க்க வைக்கிறதுக்கு, அந்த ஆப்பை இன்னும் ஃபாஸ்டா வேலை பார்க்க வைக்கிறதுக்கு தான் அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ ஆப்ஸை வந்து அப்டேட் பண்ணுங்க. அதுக்காக நம்ம கிடைச்ச ஆப்லாம் அப்டேட் பண்ண தேவை. உங்களுக்கு தேவை நீங்க அடிக்கடி யூஸ் பண்ற ஆப்னா அந்த ஆப் அப்டேட் பண்ணுங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ அடுத்து இது வந்து நியூ ஃபோன் யூசர்ஸ்க்கு. புது ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா நிறைய பேர் பெருமையா சொல்லிட்டு இருப்பீங்க போன்ல 2000 ஆப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த 2000 ஆப்ஸையும் அப்படியே செலக்ட் பண்ணி புது போன்ல அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. அது பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. உங்க பழைய போன்ல இந்த 2000 ஆப்ஸ் தான் உங்க பழைய போனை விட்டுட்டு புது போன் உங்களை வாங்க வச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ முடிஞ்ச அளவு உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் என்னங்கிறத இதுல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண வேணாம். முடிஞ்ச அளவு கூகுள் பிளே ஸ்டோர்ல டைரக்ட் டவுன்லோடா பண்ணுங்க. புது போன் வாங்குனீங்கன்னா கண்டிப்பா ரீசார்ஜ் பண்ணுவீங்க. ஸோ நெட்டை யூஸ் பண்ணி முடிஞ்ச அளவு பிளே ஸ்டோர்ல இருந்து டைரக்டா டவுன்லோட் பண்ணுங்க. இல்ல என்கிட்ட நெட் இல்ல டவுன்லோட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு பழைய போன்ல இருந்து செலக்டிவான ஆப்ஸ், எந்த ஆப்ஸ் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஆப்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இருக்கிற எல்லா ஆப்ஸையும் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா பழைய போன் எப்படி உங்களுக்கு வேஸ்டா போச்சோ அதே மாதிரி தான் இந்த போனும் போயிடுங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டோரேஜ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆப்ஸ் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றோமோ அதே மாதிரி இருக்க போட்டோஸ் எல்லாத்தையும் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்றதும் தப்பு தான். சில பேர் எக்கச்சக்க பாட்டு அவங்க போன்ல வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க வந்து இதுல ஏதாவது வைரஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த போட்டோல அழகா உட்காந்துட்டு பஸ்ல வர மாதிரி இந்த வைரஸ் வந்து உங்க இந்த புது போன்ல உட்காந்து இந்த புது போனையும் ரிப்பேர் ஆக்கி விடுறதுக்கு தான் இது வேலை பார்க்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு போட்டோஸ் வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ண வேணாம். எந்த போட்டோஸ் இப்போ கரண்ட்ல எடுத்த போட்டோஸ் எது இப்போ தேவை எது தேவைன்னு உங்களுக்கு டிசைட் பண்ண தெரியும். அந்த போட்டோஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா இருக்கிற போட்டோஸ் எல்லாத்தையும் அப்படியே பிசில ஒரு பேக்கப் தேவைப்படும் போது அந்த பிசில இருக்க பேக்கப்ல இருந்து உங்க போட்டோஸை எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோல நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க போனோட லைஃப் டைம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது புது போன் வாங்க போறாங்க இல்ல புது போன் வாங்கியிருக்காங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அவங்க போனை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா லேட்டஸ்ட் டெக் நியூஸ் அண்ட் ஆப் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி விஷயத்துல இன்ட்ரெஸ்டடா இருந்தா நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. So this is Krish signing off. Bye.